அதிர்ஷ்டம் பெருக விநாயக பெருமானுக்கு இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள். விநாயக பெருமானுக்கு உரிய மிக உயர்வான விரதம் சதுர்த்தி விரதமாகும். தேய்பிறையில் வரும் சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம். ஏப்ரல் 2025 சங்கஷ்டி சதுர்த்தி விகட சங்கடஹர சதுர்த்தி விரதமாக கொண்டாடுகிறோம். தமிழ் புத்தாண்டின் முதல் சங்கடஹர சதுர்த்தி ஏப்ரல் 16 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் நல்ல அதிர்ஷ்டம், ஆரோக்கியம், செல்வம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஏப்ரல் 16 அன்று விகட சங்கஷ்டி சதுர்த்தி வருகிறது. ஏப்ரல் 16ஆம் தேதியன்று காலையில் துவங்கி ஏப்ரல் 17ஆம் தேதியன்று பகல் வரை சதுர்த்தி திதி உள்ளது. சங்கடஹர சதுர்த்தியாக நினைத்து வழிபாடு செய்கிறோம். நாரத முனிவர் சூரிய நாராயண ராஜனிடம் இந்த விரதத்தை பற்றி கூறுகிறார். இந்த விரதத்தை கடைபிடித்தால் தடைகள் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்று கூறினார். நாரத முனிவரின் அறிவுரையின்படி ராஜன் இந்த விரதத்தை அனுஷ்டித்தார். இதன் விளைவாக விநாயகரின் ஆசியால் தடைகளை தாண்டி வெற்றி பெற்றார். சங்கடஹர சதுர்த்தி அன்று பக்தர்கள் சூரிய உதயம் முதல் சந்திர உதயம் வரை விரதம் இருப்பார்கள். சிலர் முழு உபவாசமாக விரதம் இருப்பார்கள். சிலர் பழங்கள் மற்றும் பால் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். பக்தர்கள் காலையில் விநாயகர் பூஜை செய்வார்கள். விநாயகர் படத்தை அலங்கரித்து பழங்கள், அருகம்புல், குங்குமம், மோதகம், தேங்காய் மற்றும் அட்சதை வைத்து வழிபடுவார்கள். விநாயகர் மந்திரங்கள் மற்றும் ஸ்துதி சொல்லி வழிபடுவது நல்லது. சங்கடஹர சதுர்த்தியில் சந்திரனுக்கு முக்கியத்துவம் உண்டு. பக்தர்கள் சந்திரோதயத்திற்காக காத்திருப்பார்கள். சந்திரன் உதித்த பிறகு சந்திரனுக்கு அர்க்யம் கொடுப்பார்கள். அதன் பிறகு விநாயகர் பூஜை செய்து விரதத்தை முடிப்பார்கள். முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் அன்றைய தினம் மாலை நேரத்தில் அருகம்புல் சாற்றி மனதார வழிபட்டாலும் அவர்களுக்கு விநாயகப் பெருமான் அருளை வழங்குவார் என்பது ஐதீகம்.